जनकीकन्दस्मरणे जय जय राम राम। गोपिका जीवनस्मरणे गोविंद गोविंद। आंजनेय स्वामी की जय, समस्त भक्तमंडली की जय। कुजंदं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुग्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणा शृण्वन् रामकथानाथं गुणयाति परां गतिं। यपि पदं शततं रामका चरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राजेदसमगल्मषं। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलन्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे मकामण्डपे मध्ये पुष्पकमाचने मणिमये वीराजने तुट्टितम्। अग्रे वाचगति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं परधादभि परिवृतं। रामं भजे श्यामलं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदाः अजाट्यं वक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत्। जानकीकान्तस्मरणे जय जय राम राम। गोपिका जीवनस्मरणे गोविंद गोविंद। आंजनेय स्वामी की जय, समस्त भक्तमंडली की जय। ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய திவ்ய பரமானுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு வால்மீகி பகவான் அருளி செய்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம் அவருடைய வாக்கினாலே கண்டு கேட்டு அனுபவிக்க இருக்கின்றோம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பரஸ்பிதம் ஏகைக அக்ஷரம் புரோக்தம் சர்வபாப விநாசனம் என்கிறார் வால்மீகி மகரிஷி. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பரஸ்பிதம். வால்மீகி சொல்கிறார், சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரராக இந்த மண்ணுலகம் நன்முறையில் வாழ்வதற்காக திருவவதாரம் செய்தாரே, அந்த ரகுநாதனுடைய சரிதம் என்கிற அந்த வரலாறு சரித்திரம் சதகோடி பரஸ்விதம். சதம்னா 100, கோடி என்றால் எண்ணிறந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம், எண்ணிக்கையிலும் கோடி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த எண்ணிக்கை பார்த்தோமான 100 கோடி பாடல்களை கொண்டது ரகுநாதனாகிய ராமனுடைய சரித்திரம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பரஸ்விதம். நம்ம மனுஷ ஜென்மா ஒரு குறுகிய ஆயுளுக்கு உட்பட்டது. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் அதை பெருமையாக நாம் கருதக்கூடிய ஜென்மா மனுஷ ஜென்மா. ஆனால் 100 கோடி பாடல்களை இந்த 100 வயது வாழக்கூடிய மனித ஜென்மாவிலே அனுபவித்து முடிக்க முடியுமா அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இதை அனுபவித்து கட்டறிந்து பொருள் தெரிந்து ராமனுடைய சரித்திரத்தை நாம் சிந்தித்து தெளிவது எக்காலம் என்று நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அதற்குரிய விடையை வால்மீகி தம்முடைய ஸ்லோகத்திலே அடுத்த அடியிலே சொல்லுகிறார். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பரஸ்பிதம் ஏகைக அக்ஷரம் புரோக்தம் சர்வபாதக நாசனம். ராமனுடைய சரித்திரம் 100 கோடி பாடல்களை கொண்டது. ஆனாலும் இதை முழுமையாக அனுபவிக்க ஒரு மனித பிறவியால் ஆகாது என்றாலும் பரவாயில்லை. அதிலே ஒரு அக்ஷரம், அக்ஷரம்னா எழுத்து, ஒரு எழுத்தை நாம் படிக்கணும்னு முயற்சி பண்ணி அதை படித்தோ அல்லது படிப்பவர் சொல்லி காதால் கேட்டாலோ கீர்த்தனம் அல்லது ஸ்மரணம், படித்தல் கேட்டல் பாடுதல் என்கிற ஏதாவது ஒரு உபாயத்தினாலே
ஒரு எழுத்தை கற்றாலும் ராமநாமமானது நாம் 7 பிறவிகளிலே செய்த பாப்பங்களையெல்லாம் போக்கக்கூடியது என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராம சரித்திரம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். ராம நாமம்தான் 1000 நாமங்களிலே உயர்ந்த நாமா என்று பீஷ்மாச்சாரியார் தெரிவிக்கிறார். ஈஸ்வரன் கைலாசத்திலே பார்வதியோடு அமர்ந்திருக்கிற காலத்திலே பார்வதி கேட்டாலாம், இந்த மனுஷன் சொற்பமான ஆயுள் உடையவராக இருக்கிறாரே, பொருளும் பணமும் ஈட்டுவதற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு இடையிலே விசிராந்தியாக நிம்மதியாக அமர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல அவர்களுக்கு அவகாசம் என்பது போதவில்லை. அப்படிப்பட்ட இந்த கலியிலே ஒரு சாதாரண மனிதன் எந்த நாமாவை சொன்னால் விஷ்ணுவின் 1000 நாமங்களை சொன்னதற்கு ஒப்பு என்று நம் போன்ற சாதாரண மனிதர்களுக்காக பார்வதி தேவி பரமேஸ்வரனிடத்திலே கைலாசத்திலே அந்தரங்கத்திலே அமர்ந்திருக்கிற சமயத்திலே பிரார்த்திக்கிறாள். பார்வதியோ வாச்சா கேனோ உபாயேன லகுணோ விஷ்ணோ நாம சகஸ்ரகம் பட்டதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதி மிச்சாம் அகம் பிரபோ. ஏ சுவாமி, பார்வதி சொல்கிறார், பார்வதியோ வாச்சா, பார்வதி கேட்குறாள், ஏ சுவாமி பரமேஸ்வரா, கேனோ உபாயேன லகுணோர் விஷ்ணு நாம சகஸ்ரகம், 1000 திருநாமங்கள் மகாவிஷ்ணுக்கு உண்டு, விஷ்ணு சகஸ்ரநாமம். அதில் கேனோ உபாயேன லகுணோ, லகுனா எளிமையாக சுருக்கமாக சொல்கிறதுக்கு உபாயம் வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாள். அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், இருக்குது. ஒரு மனுஷன் ஓடி ஓடி உழைக்கிற தருணத்திலே உட்கார்ந்து 1000 விஷ்ணுவின் நாமத்தை சொல்ல ஒரு 15 நிமிடம் அவகாசம் தேவை. ஆனால் அது கூட அவரால் முடியல. ஒரு நொடி, ஒரு இமைப்பொழுது இறைவனை நினைக்கணும்னா ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும், நாமத்தை சொன்னால் போதும். அதுவும் 2 எழுத்து ராமா என்ற நாமத்தை சொன்னால் போதும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமான்ற நாமத்தை 3 தரம் சொல்லிட்டா போதும், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென்னும் 2 எழுத்தினால் என்கிறார் கம்பர் தம்முடைய கம்பராமாயணத்தில். இந்த 2 எழுத்தை 3 தரம் சொல்லிட்டா 1000 நாமங்களுக்கு ஒப்பு அப்படின்றார். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், 1000 நாமத்துக்கு 2 எழுத்தை 3 சொன்னால் எப்படி ஒப்பாகும்? அதுக்கு உங்களுக்கு புரியும்படியாக சொன்னால், இசை வல்லுநர்கள் கடப்பையாதி சங்கை அப்படின்னு இசைக்குன்னு ஒரு சாஸ்திரம் வைத்திருக்கிறார்கள். அதில் மேலகர்த்தா ராகங்களை சுத்த மத்தியமம் பிரதமத்தியமம்னு 36 ராகமாக மத்தியமத்தை வச்சு பிரித்திருக்கிறார்கள். அந்த ராகத்தை வகைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எண்ணிக்கை அதற்கு கொடுத்துருக்கிறார்கள். ஒரு எழுத்துக்கு ஒரு எண்ணிக்கை. அந்த இசையிலே வடிவங்களில் ராகத்தை கண்டுபிடிக்க அவர்கள் கொடுத்த எண்ணிக்கையில் ரா என்கிற அக்ஷரத்துக்கு 1 மதிப்பெண், மா என்கிற அக்ஷரத்துக்கு 0 மதிப்பெண். ஆக ராமான்னு சொன்னால் 1 0 சேர்த்தா 10, இன்னொரு ராமா சொன்னால் 1 0 10, 10 × 10 100, இன்னொரு ராமா சேர்த்தா 1 பக்கத்தில் 0 10, 100 × 10 1000 அப்படின்னு மகான்கள்லாம் அற்புதமாக சொல்கிறாள். ஆக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகர்ஷநாம தத்துல்யம் ராமநாம வராரணேன்னு ராமநாமத்துக்கு இத்தனை ஏத்தம். அது மட்டும் இல்லை, 1000 நாமத்தை சொல்லி சகஸ்ரநாம சோஸ்திரம்னு நாம் பூக்களை போட்டு திருவடியில் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாலும் ஒவ்வொரு நாமாக்கும் ஓம்னு ஆரம்பிக்கணும். ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, எல்லாத்துக்கும் ஓம் சேர்க்கணும். ஆனால் ராமநாமத்துக்கு மட்டும் ஓம் என்கிற அந்த பதம் பிரணவம் சேர்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ராமமே பிரணவம். அதனால் ஒரு ஓமுக்கு இன்னொரு ஓம் சேர்க்க வேண்டாம். இவனே பிரணவாகாரன் என்பதனாலே ராமசப்தத்துக்கு ஓம் ராமாய நமக்கா சொல்ல வேண்டாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே அப்படி சொன்னால் போதும். ராமசப்தம் பிரணவசப்தம். ஆக பிரணவஸ்வரூபி ராமன். எல்லாத்துக்கும் மேலே காஞ்சி மகாபெரிவா சொல்வாள், ரான்னு சொல்லணுன்னா நம்ம வாயை திறக்கணும், உதடு விரியும். மான்னு சொன்னால் வாயை மூடிக்கும், உதடு குவிழ்ந்து கொள்ளும். ஆக ராமான்னு ஒருத்த சொல்ல ஆரம்பித்தான்னா ரான்னு சொல்லும்போது உதடு பிரியும் போது மனசில் இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்ன்றதான இந்த காம குரோதாதிகள் 7 பகைவர்கள் இருக்காளே நம்ம மனசில் இருந்து கெடுக்கிறவாள்.
அவள்லாம் வெளியில் ஓடிடுவாளாம். ஏன்னா ராமநாமத்தை சொல்ல போகிறா, இது சொட்டு பொசிக்கிட அந்த நாமான்னு சொல்லி ராணு வாய் திறக்கும்போது ஓடிடுமாம். அடுத்து திருப்பி உள்ளே வரலாமா இவன் முடித்த பிறகுன்னு நினச்சி எத்தனைக்கிற சமயத்தில் மானோன்னு வாய் மூடின்றுமாம். ஆக ராமான்ற ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லிட்டான்னா ஒரு மனுஷன், அந்த ராணு திறக்கும்போது மனசில் இருக்க அழுக்கெல்லாம் வெளில போயிடும். மானு சொல்லும்போது உதடு மூடிக்கிறதுனால வெளில போன அந்த கெட்ட நினைப்புகள் உள்ளே வராமையே வெளியிலேயே போயிடும். நம்மளை அப்படியே ஆத்ம நிர்மலமாக்கி பகவானிடத்திலே சேர்க்குன்றாள். அப்படிப்பட்ட உயர்ந்த நாமா ராமநாமா. அந்த ராமநாமம் சகர்ஷநாமத்துக்கு ஒப்புன்னு சொல்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு துளசிதாசரை மராட்டியில் ராமாயணம் எழுத வச்சான்னா அது ராமனுடைய காருண்யம்னு சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு வேடுவனாய் பலரிடத்திலே பொருளை அபகரிக்கக்கூடிய ஒரு வேட்டை தொழிலை வைத்திருந்த ஒரு வேடுவனை அவனுக்கும் நாரதர் ரூபத்திலே சென்று ராமநாமத்தை சொல்லி அவரை ராமபக்தனாக்கி அவர் விடாத அந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணதுனாலே வால்மீகி என்கிற திருநாமத்தை கொண்டவராக மாறினார். அப்படிப்பட்ட அந்த வால்மீகினால் இயற்றப்பட்டது இந்த வால்மீகி ராமாயணம். இது 7 காண்டமாக பிரிச்சிருக்காள். இதில் முதல்ல வர்றது பாலகாண்டம். பகவான் ராமனுடைய பால பருவத்தை பற்றி சொல்கிறதுனால இது பாலகாண்டம். இந்த ராமாயணம் இருக்கே, இது சந்தத்துக்கெல்லாம் மாதா பார்த்திங்களான்னா காயத்ரி, காயத்ரிம் சந்ததம் மாதா அப்படின்றது வேதம். நம்ம எந்த வேதத்தை சொன்னாலும் அந்த வேதம் சந்தஸு இதெல்லாம் சொல்லும்போது ஸ்லோகங்களுக்கு ஆதி தேவதையாக இருக்கும் காயத்ரி. அதுக்கு அந்த தேவதையை வழிபட்டவர் யாருன்னா அதற்கு உபாசனா அதிகாரி விஸ்வாமித்திர மகரிஷி. அந்த விஸ்வாமித்திர மகரிஷி வால்மீகி மூலமாக காயத்ரி பிரணவமாக சரஸ்வதி கடாட்சத்தோடு ராமாயணத்தை லோகத்துக்கு கொடுக்கணும்னு 24,000 ஸ்லோகம் வால்மீகி எழுதினது. 100 கோடி ஸ்லோகம். அதில் இப்போ நம்ம கலியில் கிடச்சது 24,000 ஸ்லோகம். அது ஏன் அப்படி அந்த ஒரு கணக்கு வச்சார்னா, ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்துக்கும் அந்த காயத்ரியில் ஒரு மந்திரத்தை மூலமாக வச்சுட்டு ஆரம்பிக்கிறாள். ஓம் தஸ்ஸபிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ஸ தீமகி தியோ யோன பிரச்சோதயாத்து. இது காயத்ரி மந்திரம். இதில் தா அப்படின்றது முதல் அக்ஷரம். அந்த முதல் அக்ஷரத்துக்கு 1000 ஸ்லோகம். இப்படி 24 அக்ஷரம் சேர்ந்தது காயத்ரி. இப்படி 24,000 ஸ்லோகம் ராமாயணம். ஆக ஒரு அக்ஷரத்துக்கு 1000 ஸ்லோகம்னு 24 அக்ஷரத்துக்கு 24,000 ஸ்லோகம்னு ராமாயணம் காயத்ரி ராமாயணமாக அமைந்திருக்கு. அதில் முதல் ஸ்லோகம் பாலகாண்டத்தில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்விம் பக்விதாம்பரம் நாரதம் பரிப்பப்ரச்ச வால்மீகேர் முனிபுங்கவம் ஸ்வேதவராக கல்பம் வைவஸ்பத மன்வந்தரம் 8வது சதுர்யுகம் திரேதாயுக முடிவிலே வால்மீகி மகரிஷியானவர் பிருகுவினுடைய அந்த புத்திரராகவும் நாரதருடைய சகோதர புத்திரராகவும் விளங்கக்கூடிய அந்த வால்மீகி முனிவரானவர் அற்புதமாக அந்த நதி கரையில் போய் தன்னுடைய சீடனாக இருக்கிற பரத்வாஜர்னு சொல்லுவாள், அந்த பாரத்வாஜரோடு சேர்ந்து மாத்தியான்னிக ஸ்நானம் செய்வதற்காக சென்றார். அப்படி மத்தியான வேளையில் அந்த ஸ்நானத்தை செய்து காயத்ரியினுடைய சந்தஸை இவர் அனுசரிப்பதற்காக சந்தியாபந்தனாதிகள் செய்வதற்காக இறங்கின பொழுது பக்கத்தில் ஒரு சால விருட்சம் இருந்தது. அந்த மரத்தில் 2 கிரௌஞ்ச பட்சிகள் அப்படியே அந்யோன்ய தம்பதிகளாய் கணவனும் மனைவியுமாய் தம்பதிகள் அந்த விருட்சத்தில் உட்கார்ந்துட்டு அந்த கிரௌஞ்ச பட்சிகள் மிதுன கிண்ணரம்னு தமிழில் சொல்லுவாள், இணை பிரியாத தம்பதிகள். அவள் உட்கார்ந்துட்டு கொஞ்சி குலவின்றுகாள். அந்த சமயத்தில் ஒரு வேடன் அந்த பட்சியில் ஆண் பட்சியை தன்னுடைய வேட்டைக்காக தன் ஜீவனத்துக்காக ஒரு அம்பாலே அடித்து விட்டான். இதை பார்த்த உடனே வால்மீகி கோபத்தினாலே ஹே மா நிஷாதா அப்படின்னு கத்தினார். மா நிஷாதான்னா மானா பெருசுன்னு அர்த்தம், நிஷாதன்னா வேடன் அர்த்தம். ஏ துஷ்டனே, வேடனாகிய துஷ்டனே, நிஷாதன்னா துஷ்டன். ஏ துஷ்டனே, பெரிய துஷ்டனே அப்படின்னு பாடினார். என்ன அற்புதம்! இவர் பாடின நேரத்தில் நாரத மகரிஷி அங்கேருந்து ஓடி வந்தார். சுவாமி உம்முடைய வாயினாலே ராமாயண கிரந்தத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். எப்போவுமே ஆச்சாரிய முகமாக குருமுகமாக உபதேசத்தை பெற்று
அதை நாம் மனதிலே வாங்கி பிறருக்கு சொன்னால் பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் கற்றலின் கேட்டலே நன்று தான் சொல்கிறார்கள். அதுபோல் இந்த முதல் ஸ்லோகம் சொல்ல தபஸ்வாத்தியாகி நிரதம் தபஸ்விம் வாக்விதாம்பரம். ஒரு தபஸ் பண்ண ஒரு முனிவர் வாகினாலே கேட்டு சொன்னாதான் அதுக்கு சக்தி அதிகம். அதனால் இந்த ராமாயணத்துக்கு சக்தி வரணும்னு தபஸ்வியிலே உயர்ந்த தேவ மகரிஷி நாரதர், மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது தேவரிஷிகளிலே அர்ஜுனா நானே நாரத மகரிஷி அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணுவுடைய அம்சம் நாரதர். அப்படிப்பட்ட அந்த ரிஷிகளில் 4 வகை உண்டு. பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷி இப்படியெல்லாம் சொல்லுவாள். அரசர்களாக இருந்து ரிஷியானவா ராஜரிஷி, தேவர்களாக இருந்த ரிஷியானவா தேவ ரிஷி, பிரம்மாவாக இருந்து பிரம்மத்தை நினச்சி இருக்கிறவா பிரம்ம ரிஷி. இப்படிப்பட்ட அந்த பிரம்மாவுடைய புத்திரனாகவும் தேவ ரிஷிகளிலே ஒருவராகவும் இருக்கக்கூடிய தபஸ் பண்ணவரான நாரதர் வாக்கினாலே கேட்டார் வால்மீகி. அதனாலே அதற்கு சக்தி அதிகம் அப்படின்றார். உடனே இதை கேட்குறார் வால்மீகி. கேட்குறார், சுவாமி என்னை பார்த்து உபதேசம் பண்ணுறாளே அந்த மகாவிஷ்ணுனுடைய அற்புதமான ராமாவதாரத்தை ராமாயணமாக நான் எழுதணும்னு சொன்னணும்னு சொல்கிறேளே, இதுக்கு சக்தி அதிகமாக கிடைக்கிறதே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாள்? அப்போது எப்போது உன் வாயில் மகாலட்சுமி வந்து உட்காந்துட்டாளோ அப்போது அந்த ராமாயணம் நடந்த காலத்திலே உன்னுடைய கண்களினாலே ஊனக்கண்களுக்கு ஞான திருஷ்டியை கொடுத்து நீ அந்த ராமாயணத்தை பார்க்கும்படியாக பண்ணுகிறேன்